தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள். இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை, எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று, அது மட்டுமல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக பலமுறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பலமுறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. இதே போன்று 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார். கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம், அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான். ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி, அந்த அங்கீகாரம், அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதுவும் இல்லை. அதனால் எந்த குழப்பமும் கிடையாது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன். மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும். அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே அதை நாங்கள் அணுகி அவங்க என்ன செய்யணுமோ செய்ய போறோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? மாம்பழம் சின்னத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம அதெல்லாம் பேசக்கூடாது. குழப்பம் பண்ணாதீங்க, ஊடகங்கள்ல குழப்பம் பண்ணாதீங்க. சின்னத்தை பத்தி எந்த வாதமும் கிடையாது, எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லை. அதாவது மாற்று தரப்பு, அதாவது அப்ஜெக்ஷன் தரப்பு அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம், அதை எப்படி சார் பாக்குறீங்க? நாங்க என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது, அவ்வளவுதான். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி சாத்தியமா? திமுக கூட்டணி சமீபத்துல சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை இந்த தேர்தல். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கோட தான் நாங்க அரசியல் தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம். இப்ப ஒன்றும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுது. தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தோட பங்கு பெறது வாய்ப்பு. அதான் தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். பாமகவில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தேர்தல் அரசியல்ல பாமகவுக்கு பாதிப்பு? எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலா தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்காங்க, கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த குழப்பம் கிடையாது. இதுல ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம்.
திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான், ஒன்னும் ஆக போறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து 6 தேர்வு மட்டும் தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அட்டவணை வெளியிட்டு சம்பந்தம் நானும் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் இப்ப இந்த ஆண்டே வந்து 7 தேர்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து வெறும் 10,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6 தேர்வுனா வெறும் ஒரு 6,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு, கிரேட் 4 வேலைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிஎஸ்சில வெறும் 6,000 பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்குது. எல்லாம் நிச்சயமா அது நியாயம் இல்லை. அதாவது இன்னும் கூடுதலாக எவ்வளவு, அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். இந்த 4 ஆண்டு காலத்துல கிட்ட 2 லட்சம் அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அது மொத்தம் 7 லட்சம் வேலை காலியா இருக்கு. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசி டெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.